Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த கூட்டு ரெசிபி இந்த காம்பினேஷன்ல இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா எதச்சையா ஒரு நாள் இருந்த காய்கறிகள் எல்லாம் வச்சு நான் செஞ்ச கூட்டு ரெசிபி தான் இது. டேஸ்ட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்ததுங்க. எந்த சமையல் செஞ்சாலும் எந்த காய்கறி செஞ்சாலும் அதை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, அதில் குறை கண்டுபிடிக்கிறவங்களா இருந்தாலுமே சரி, இந்த கூட்டை விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த காய்கறிகளோட அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கூட்டு ரெசிப்பியை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதனால தான் நீங்களும் இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் சமைச்சு சாப்பிடுங்க. உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் செஞ்சு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி அதில் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் பேன் தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்றாற் போல் அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடேறின பிறகு ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இல்லை நீல வாக்கில் நீங்கள் அப்படியே நைஸாக கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வதங்கின பிறகு இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்க ஒரு தக்காளி, ரொம்ப சின்ன தக்காளியும் இல்லை மீடியம் சைஸ் தக்காளியும் இல்லை, அதுக்கு நடுவில் இருக்க சைஸில் நல்ல பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. அந்த சூட்லேயே எண்ணெயில் இது நல்லா வதங்கி வந்துடும். இது நல்லா வதங்கின பிறகு 200 கிராம் அளவுள்ள பீன்ஸு நல்லா இது போல் நைஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது கொத்தவரங்காய். பீன்ஸ் எந்த அளவு இருக்கோ அதே அளவுலையோ இல்லை அதை விட குறைவான அளவில் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நைஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது 2 சின்ன சைஸில் இருக்க கேரட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதனுடையே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காரமும் இந்த மஞ்சளும் காயோடு சேர்ந்து நல்லா கலக்கணும். அதனால் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது வீட்டில் டீ கிளாஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த டீ கிளாஸில் 3/4 1 டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதாவது 75 ml 100 ml அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட வேணாம். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா கூட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்காது. அதனால தான் இது எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு தீயை மிதமாக வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். அதற்கு பிறகு தட்டை திறந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை சேர்க்கறதுனால இந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். சிலர்லாம் கூட்டு செஞ்சால் அந்த கலர் மாறிடுது, எனக்கு பிரைட்டான கலரில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பிரைட்டான கலர் நமக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போல் சர்க்கரை சேர்த்து திரும்பவும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். உப்போட அளவு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ உங்களோட சுவைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. முதல்ல காய் நிறைய இருக்க மாதிரி தெரியும், அதனால தான் அப்போ உப்பு சேர்க்கல. காயில் நல்லா கொஞ்சம் சுருங்கின பிறகு நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போது காய் நல்லா 3/4 அளவையும் தாண்டி வெந்திருக்கும். அதாவது ஒரு 80% காய் நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் தான் நம்ம இதற்கு தேவையான அளவு பருப்பு சேர்க்க போகிறோம். 200 கிராம் அளவுள்ள துவரம் பருப்பை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து இதில் நான் சேர்க்குறேன். இந்த பருப்பு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, ஆனால் குழையலை. இது போல் ஒரு பதத்தில் இருக்கணும். பருப்பை வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு இது போல் ஒரு சாஃப்டான பதத்துக்கு வேக வச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் பொழுது இதில் மஞ்சள் பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பருப்பு பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டான கலரில் இருக்கும். நம்மளோட கூட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
உங்கள் வீட்டோட தண்ணி, குக்கர் கெப்பாசிட்டி, பருப்போட தன்மை இதற்கேற்றாற் போல் பருப்பு வேகிறதுக்கு தேவைப்படுற விசில் வந்து மாறுபடும். நான் இன்றைக்கி 3 விசில் கொடுத்தேன். இது போல் சாஃப்டாக வெந்திருந்தது. சாஃப்டாக வேகணும், ஆனால் பருப்பு தனித்தனியாக இருக்கணும். இது போல் ஒரு பதத்தில் இருக்க பருப்பை இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு இந்த தண்ணிலாம் கொஞ்சம் சுருங்கி நல்லா இந்த காயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பில் இருந்த தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா சுருங்கிடுச்சு. இந்த சமயத்தில் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 5லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேங்காய் துருவல் தேவைப்படுதோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தது தான் இதுவும். அதற்கேற்றாற் போல் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. ஆனால் தேங்காய் துருவல் அவசியம் சேர்க்கணும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் துருவல் சேர்த்து நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். அந்த தேங்காயோட அந்த ஸ்மெல் லைட்டாக அதில் மாறினா போதும். பச்சையாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் இப்போ கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டுட்டு கூட நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நிறைய நேரம் கொதிச்சாலும் டேஸ்ட்டு மாறிடும். அதே போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டும் நிறைய நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. அதனால தான் இப்போ இந்த கூட்டுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. நல்லா இது சூடேறட்டும். இது சூடேறுற சமயத்தில் தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இன்றைக்கி சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு தான் இதில் கடுகு சீரகம் தாளிக்கணும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் இதில் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிஞ்சிடுச்சு. தோலை எடுத்துட்டு இடித்த பூண்டு 4 பல்லு சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் தோலோடு சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துடலாம். 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து அதையும் இதை சேர்த்துருங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதனோட 2 காஞ்ச மிளகாய், நீல மிளகாவை கிள்ளி நான் இதில் சேர்த்து கலந்து விடுறேன். இது எல்லாமே லைட்டாக பொரியட்டும். தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. தாளிக்கும் பொழுது எப்போவுமே தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் இந்த தாளிப்பு இது போல் ஒரு கரெக்டான பதத்தில் செவந்து வரும். இல்லைனா கருகி போயிடும். மொத்த சமையலோட டேஸ்ட்டுமே நமக்கு கெட்டு போயிடும். இப்போ இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து கூட்டில் சேர்த்துலாம். நல்லா கம்மன்னு ஒரு தாளிப்போட இந்த கூட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கு இந்த கூட்டு. ஹெல்த்தியும் கூட. இந்த கூட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய குழம்பு வகைகள் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் டேஸ்டியான கூட்டு வகைகளும் குழம்பு வகைகளும் இருக்குங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. Thank you friends.